படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகம் மகிழ்வோ அக்களிப்போ அல்லேலூயா பாடுவோ. இன்று அகம் மகிழ்வோ அக்களிப்போ அல்லேலூயா பாடுவோ. சோதரம் ஆண்டவரே, எனது ஆக்கணும், எனது பாடணும், எனது மீட்கமானா. எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்குமானா. நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி கொள்கை ஒலிக்கட்டும். நீதிமான்களின் சபையாரத்தில் வெற்றி கொள்கை ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை நமக்கு. சபை எவரும் வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு. வெற்றி பவனி செல்வோ. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இங்கு அங்க மகிழ்வோ அக்களிப்போ அல்லேலூயா பாடுவோ. இங்கு அங்க மகிழ்வோ அக்களிப்போ அல்லேலூயா பாடுவோ. கரலை தட்டி நல்ல பட்டங்கள் கட்டிடம் கட்டாகிடும் மூளைக்கல்லாயிற்று. அல்லேலூயா. தள்ளப்பட்டகள் கட்டிடம் தாங்கிடும் மூளைக்கல்லாயிற்று. கள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளைக்கல்லாயிற்று. கற்ற செயல் இது அதிசயம் இது கைதட்டி பாடுங்களே. கற்ற செயல் இது அதிசயம் இது கைதட்டி பாடுங்களே. தோல்வில்லை தோல்வி இல்லை எனக்கு. வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு. வெற்றி பவனி செல்வோ. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகம் மகிழ்வோ அக்களிப்போ அல்லேலூயா பாடுவோ. இன்று அகம் மகிழ்வோ அக்களிப்போ அல்லேலூயா பாடுவோ. என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவோம். என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவோம். என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவேன். துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன் துணையாய் வந்தீரையா. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன் துணையாய் வந்தீரையா. தோல்வி இல்லை நமக்கு. வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை எனக்கு. வெற்றி பவனி செல்வே. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகம் மகிழ்வோ அக்களிப்போ அல்லேலூயா பாடுவோ. இன்று அகம் மகிழ்வோ அக்களிப்போ அல்லேலூயா பாடுவோ. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் இந்த ஆண்டு முழுவதும் கண்ணின்மணி போல காத்து வந்தார். எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் நம்மளை தேடி வராது இருந்தால் நம்ம இப்போதைக்கு அழிஞ்சிருப்போம். ஆமென் ஆமென். அவரோட சமாதானமும் கிடைச்சிருக்காது, கிருபையும் கிடைச்சிருக்காது.
ஸோ நன்றி சொல்கிற விதமாக முதல் பாடல், நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ அழிஞ்சிருப்பேன் என்ற பாடலை படி கர்த்தரை நன்றி சொல்கிற விதமாக உற்சாகமாக கைகளை தட்டி ஆராதிப்போம். நான் தள்ளாடி நடந்தேன், என்னை தொட்டு தூக்கிவிட நீரோடோடி வந்தீரே. தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன், என்னை தொட்டு தூக்கிவிட நீரோடோடி வந்தீரே. சொத்தோ சுகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தம் நாடவில்லை. சொத்தோ சுகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தம் நாடவில்லை. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ அழிஞ்சிருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ மரிச்சிருப்பேன். உலையான சேற்றினிலே நான் உலர்ந்து கிடந்தேன், உன்னதத்தில் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. உலையான சேற்றினிலே நான் உலர்ந்து கிடந்தேனே, உன்னதத்தில் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. பேரோ புகழோ தேவையில்லை, பேர் சொல்லி அழைத்தவர் நீர் போதும். பேரோ புகழோ தேவையில்லை, பேர் சொல்லி அழைத்தவர் நீர் போதும். என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராமிருந்தால் நான் என்றோ அழிஞ்சிருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ மரிச்சிருப்பேன். தாயின் கருவினிலே என்னை சுமந்து கொண்டீரே, தாங்கி தாங்கி என்னை உந்தன் தோளில் சுமந்தீரே. தாயின் கருவினிலே நான் சுமந்து கொண்டீரே, தாங்கி தாங்கி என்னை உந்தன் தோளில் சுமந்தீரே. அன்பே எந்தன் நாயுயிரே, ஆயுள் முழுதும் ஆராதிப்பேன். அன்பே எந்தன் நாயுயிரே, ஆயுள் முழுதும் ஆராதிப்பேன். என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரிச்சிருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிஞ்சிருப்பேன். ஹல்லேலூயா. அவர் கிருபை இல்லாமல் இருந்திருந்தால் நம்ம என்றோ அழிஞ்சிருப்போம். ஆமேன். இந்த வருடத்தோட கடைசியை நம்ம பார்த்துருக்க முடியாது அவருடைய கிருபை இல்லாவிட்டால். ஆமேன். கர்த்தர் செய்த நன்மைகளை குறித்து நம்ம பாடலாம். எல்லாரும் பாடலாம் ஒன்றா சேர்ந்து. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். இந்த அடியை மட்டும் பாடலாமா? அமை மறவா அவர் கிருபை என்னையே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை என்னையே துதிக்க வந்தோம்.
கர்த்தர் செய்த ஒரு நன்மைகளும் ஆயிரம் ஆயிரம் இல்லைங்களா. கரங்களை தட்டி தேவனை ஆராதிக்கலாம் இந்த வேளையில். கரைகளை தட்டி கைவிடாத தெய்வன் கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நிச்சயமும் நடத்தி கைவிடாத தெய்வன். அவர் கைவிடாமல் நம்மளுடைய வேலை மேலில் அவர் கைவிடலை, நம்மளுடைய வியாதியில் அவர் கைவிடலை, நம்மளுடைய குடும்ப சூழ்நிலைகளை அவர் கைவிடாத தேவனாக இருக்கிறார். அவர் கைவிடாததை நினைத்து ஒரு நாளும் கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியிலும் திரட்சியை தருவார். பல கைகளை தட்டி நம்ம ஆராதிக்கலாம். கரங்களை தட்டி வருடத்தை சோதரம் கொண்டவரே, தேவ மகிமைக்கென்று கரங்களை தட்டி சோதரம் கொண்டவரே. கர்த்தர் உம்மை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உம்மை நித்தமும் நடத்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஒரு நிமிடம் கண்களை மூடி தேவனுக்கு நன்றி சொல்லலாமா? நல்ல உருக்கமாக சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல உருக்க சத்தமாக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வருடத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையை தேவன் நம்மை காண செய்திருக்கிறார். அநேக மக்கள் இந்த ஆண்டு நான் எழுந்திருக்கிறோம். அநேக தெரிந்த மக்கள் இந்த ஆண்டு நாம் எழுந்திருக்கிறோம். ஆனால் கர்த்தரின் ஜீவனை பாதுகாத்து கர்த்தர் இந்த நாளும் வரையிலும் என கண்ணின் கண்மணி போல பாதுகாத்து கொண்டு வந்த கிருபைக்காக நாம் ஒரு நிமிடம் நல்ல உருக்க சத்தமாக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. ஏதோ
யாருக்கோ சொல்கிறது கிடையாது. உன்னை ஜீவனோடு இந்த வருடத்தின் கடைசி நாள் வரையிலும், ஜீவனோடு இந்த வருடத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரையிலும் கர்த்தர் உன்னை பாதுகாத்து கொண்டு வந்த கிருபைக்காக, இந்த ஞாயிற்றுக்கிழமையை காணும்படியாக கர்த்தர் கொடுத்த வாய்ப்புக்காக கர்த்தர் நல்ல உருக்கமா சத்தமா நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. நல்ல சத்தமா சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். பரிசுத்தர் 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 பரிசுத்தர். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஆண்டவரே, எனக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன், எனக்கு காட்டின தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த நாள் வரையிலும் என்னை கண்ணின் கண்மணி போல பாதுகாத்து கொண்டு அநேக இழப்பின் மத்தியிலும் தலையை நிமிர செய்திருக்கிறேன். அநேக பலவீன நேரங்களில் தகப்பான் எனக்கு பலனை கொடுத்து நடத்திருக்கிறேன். அநேக கண்ணீரின் வேலையில கர்த்தரின் கண்ணீரை துடைக்க வந்து ஆண்டவரே, உம்மையன்றி ஒரு துணையால, உம்மையன்றி ஒரு சேற்றரவால, உம்மையன்றி ஒரு மனவால, உம்மையன்றி ஒரு துணை, உம்மையன்றி ஒரு பல இந்த பூமியில் யாரையும் காணல ஆண்டவரே. தகப்பனே, மனிதர்களை நம்புவதை பார்க்கிலும் தேவனின் மேல் பற்றுதலா இருப்பது நலம் என்று சொல்லி ஆண்டவரே, உம்மை நம்பத்தக்க பாத்திரர்களா எங்களை மாற்றின கிருபைக்காக, ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிற பாத்திரரா எங்களை மாற்றின கிருபைக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி பிதாவே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்னை மட்டும் கிருபை இங்கு தேடி வந்ததே. என்னை விட எத்தனை பேர் நல்லவனாக இருந்தும் என்னை மட்டும் கிருபை இங்கு, உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. ஆண்டவரே, உங்க கிருபை இல்லாம எங்களால முடியாது. சகோதரிகளே, நம்மை காட்டிலும் பெரியவர்கள், நம்மை காட்டிலும் பணத்தில் சிறந்தவர்கள் எவ்வளவோ பேர் இருந்த போதிலும் கர்த்தர் உன்னையும் என்னையும் தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். எவ்வளவோ இருக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க, ஆனாலும் உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிற கிருபை இருக்கு பார்த்தீங்களா? அது எவ்வளவு மதிப்பான கிருபை தெரியுமா? எவ்வளவு பெரிய கிருபை தெரியுமா? அதற்கு ஈடே கிடையாது சகோதரி சகோதரரே, அந்த கிருபைக்கு ஈடே கிடையாது. எவ்வளவு பேர் இருந்த போதிலும் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த கால வேளையில கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படியாக ஆண்டவரே நன்றியால் பீடம் பற்றுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார், செய்த நன்மையாயிரங்கள் அதை சொல்லி சொல்லி பாடுவேன். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். பீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பாலி பீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நல்ல சத்தமா பாடுங்களேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி 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 பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்திவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திவே. நன்றி பாலி பீடம் கட்டுவோம்,
நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. புதிய உடன்பாடின் அடையாளமாய் புனித ரத்தம் நீர் ஊற்றினீரே. புதிய உடன்பாடின் அடையாளமாய் புனித ரத்தம் நீர் ஊற்றினீரே. சத்திய ஜீவ வார்த்தையாலே மனித வாழ்வையே மாற்றினீரே. சத்திய ஜீவ வார்த்தையாலே மனித வாழ்வையே மாற்றினீரே. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்மை செய்தீரே. அல்லேலூயா. இயேசுவே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, நன்மை செய்தீரே. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பாலி வீடம் கட்டுவோம். நல்ல தெய்வ நன்மை செய்தார். நன்றி பாலி வீடம் கட்டுவோம். நல்ல தெய்வ நன்மை செய்த நன்மைகள், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி செய்த நன்மை சொல்லி 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 பாடுவேன். சொல்லுங்க, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. கையை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு நல்ல பாட்டு தெரியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுக்கு எவ்வளவு சொன்னாலும் போதாதாமே. ஆனால் நம்ம என்னத்தை செய்கிறோம்? நல்லது நடந்தால் தான் நன்றி சொல்கிறோம். யாருன்னா ஒரு உதவி செய்தால் தேங்க்யூ பிரதர், யாருன்னா ஒன்று செய்தால் தேங்க்யூ சிஸ்டர். பெற்றுக்கொண்ட பிறகு தான் நாம் நன்றி சொல்லுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பெற்றுக்கொண்ட பிறகு தான் நன்றி செலுத்துகிறோம். ஆனால் இயேசு அப்படி செய்யலைங்க. இயேசு அப்படி செய்யலை. இயேசு லாசருவின் அந்த கல்லறை கிட்ட போயிட்டு இயேசு ஜெபிக்கிறார். இயேசு என்ன சொல்றாரு? இயேசு என்ன ஜெபிக்கிறாரு? ஆண்டவரே, இது செய்ததுக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன், என் குரலை கேட்டதுக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். லாசரு வெளியே வரல. லாசர் எங்க இருக்கிறாப்ல? இன்னும் உள்ளதான் இருக்கிறாப்ல. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ இது என் குரலை கேட்டதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி சொல்றதுக்கு பெற்றுக்கொண்டால் மட்டும் நன்றி சொல்லிடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு கொண்டு போய் நன்றி சொல்லாதீங்க. கர்த்தருக்கு நன்றி சொல்ல காரணம் தேடாதீங்க. கர்த்தருக்கு நன்றி சொல்ல பொருளை தேடாதீங்க.
பொக்கிஷத்தை தேடாதீங்க. கர்த்தருக்கு நன்றி சொல்ல ஒரு இருதயம் தேவை. அல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி சொல்ல என்ன தேவைங்க? ஒரு இருதயம் தேவை. ஆண்டவரே, என்னை வாழ வைத்த கிருபைக்காக, என்னை நடத்த போகிற தயவுக்காக, அல்லேலூயா, வாழ வைத்த கிருபையும் நடத்த செல்கிற தயவும் கர்த்தர் மேல் எவ்வளவாய் பற்றுதலாய் இருக்கிற, அல்லேலூயா, நன்றி சொல்லுகிற உள்ளத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம அப்படியா எழுந்து நிற்கலாமா? அப்படியா எழுந்து நிற்கலாமா? அவர் வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் என்ன செய்யறாரு தெரியுமா? நிறைவேற்றுகிறவரா இருக்கு. உற்சாகமாய் நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம். உம் காரியுனத்தை எண்ணி நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம். உம் காரியுனத்தை எண்ணி போற்ற வந்தோம். சொல்லுங்க. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம். உம் காரியுனத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றி நீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றி நீர். நன்றி நன்றி சொல்வோம். உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவர். நன்றி சொல்வோம். உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. சொல்லுங்க. நன்றி சொல்வோம். உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் சொல்லுங்க. நன்றி 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 சொல்வோம். உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. காற்றும் இல்ல, மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நீர். சேர்ந்து பாடுங்க. காற்றும் இல்ல, மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். நன்றி நன்றி சொல்வோம். உயிருள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம். உயிருள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. அவர் உடன்படிக்கை செய்து நடத்தி வருகிறவரா இருக்கிறார். அவர் வாக்கு தத்தம் செய்தார். வாக்கு மாறாத தேவனா இருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்ல தயங்காது, கலங்காது, பயப்படாது, ஐயோ என்று யோசிக்காது. கர்த்தருக்கு நன்றி சொல்ல உனக்கு ஒரு தருணம் கிடைக்கும் போது நல்லா கம்பீரமா செலுத்தும்படியாக. ஏன் தெரியுமா? கர்த்தர் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். நான் உன் உலக கடைசி பரியந்தம் உன்னை பாதுகாப்பேன், உலகத்தின் கடைசி பரியந்தம் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர் இன்று ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். உன்னை ஒருபோது கைவிட மாட்டேன் என்று சொல்லி உலகத்தின் ஆழ்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர். ஆமா சொல்லுங்க. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர். மாறாமல் எப்பொழுதும் காத்து கொண்டீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். நன்றி நன்றி சொல்வோம். உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம்.
உயிருள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்ல சொல்லுங்க நன்றி நன்றி சொல்வோம். உயிருள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. அல்லேலூயா. கையை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க பார்வைக்கு குறையாதா எல்லாமே தெரியும். ஆனா கர்த்தர் போதுமான அளவுக்கு நம்ம நடத்தி கொண்டு வருகிறார். கர்த்தர் போதுமான அளவுக்கு நம்ம நடத்தி கொண்டு வருகிறார். நம் தேவைகளை நித்தம் தேவன் நடத்தி கொண்டு வருகிறார். அவர் கைவிட கிடையாது. அவர் உடன்படிக்கை செய்த மறக்கிறது கிடையாது. அவர் கடைசி வரையிலும் பாதுகாத்து கொண்டு, கடைசி வரையிலும் தேவைகளை சந்தித்துக் கொண்டு, கடைசி வரையிலும் உன் பட்சமாய் பேசுகிறவராக, கடைசி வரையிலும் உனக்காய் நிற்கிறவராக, எனக்காய் நிற்கிறவர் அவர் ஒருவர், எனக்காய் பேசுகிறவர் அவர் ஒருவர், எனக்காய் பரிந்து பேசுகிற இயேசு, எனக்காய் பரிந்து செய்கிறவர் இயேசு, உனக்காய் இறங்கி வந்து நடத்தி தருகிறவர் இயேசு. அவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் நடத்துகிற தேவன், அவர் வழி நடத்துகிற கர்த்தர், அவர் நம்மோடு வாசம் செய்கிற ஜீவனுள்ள தேவன். அவர் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். அவர் கல்லோ மண்ணோ அல்ல, அவருக்குள் ஜீவன் இருக்கிறது. அதே ஜீவனை நம்மளும் போட்டு நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி பிதாவே, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. தகப்பனே, என் பாதை எல்லாம் தகப்பனே எல்லாம் அந்தகாரம் ஆனாலும் கர்த்தர் வெளிச்சம், கர்த்தர் வார்த்தை என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. ஆண்டவரே, என்னை நடத்துகிறவராய் இருக்கிறீர். ஆண்டவரை ஸ்தோத்திரம். உம்மை உயர்த்துகிறேன், உம்மை உயர்த்துகிறேன், உம்மை உயர்த்துகிறேன், உம்மை உயர்த்துகிறேன். ஆண்டவரே தகப்பனே, என் மேல் அன்பு காட்டின தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுதும், இந்த வருடத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அப்பா தகப்பனே, எப்படி நடத்தினீர், எப்படி நான் நடந்து வந்தேன், எப்படி இந்த மாதமெல்லாம் கடந்து வந்தேன் ஆண்டவரே, எனக்கு தெரியல ஆண்டவரே, எனக்கு தெரியல அப்பா. என் வீட்டின் மாவு தட்டி வற்றாமல் பாதுகாத்து கொண்டு தகப்பனே, செய்கிற காரியம் குறைபடாமல் செய்து வந்தீர் ஆண்டவர். எப்படி செய்தீங்க, எப்படி நான் செய்தேன்னு எனக்கு புரியல ஆண்டவரே. ஆனால் உங்க தயவு மாத்திரம் குறையல டாடி, உங்க தயவு மாத்திரம் குறையல டாடி. ஆண்டவரே, உங்க கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சகோதரி, எனக்கு தெரியல சகோதர சகோதரியே, கர்த்தர் இந்த 12 மாதமா எப்படி நம்ம நடத்தி கொண்டு வந்தார், எப்படி எங்களை தாங்கினார், எப்படி எங்களை பொறுப்பேற்று கொண்டார். ஆண்டவர் கரம் எவ்வளவு பெரிய கரம் தெரியுமா? அவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் நம்பின எல்லாரையும் நடத்துகிறவரா இருக்கிறார். அவர் கரம் பிடித்து நடத்துகிறவரா இருக்கிறார். அவர் சும்மா நடத்து கிடையாது, அவர் கரம் பிடித்து நடத்துகிறவரா இருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உன்னால நடக்கல, அது கர்த்தரால் ஆனது. ஆண்டவரே, என்னால் அல்ல, அது கர்த்தரால் ஆனது என்று ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னால் அல்ல, அது உம்மால் ஆனது என்று ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் முயற்சினால் அல்ல, என் பராக்கிரமம் அல்ல, இது தேவாவியினால் ஆனது ஆண்டவரே. இது தேவாவியினால் ஆனது ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் டாடி. தகப்பனே, உமக்கு எங்கள் பலனே ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எந்த பலனே என்று சொல்லி, எந்த பலனே என்று பலவீனமா இருக்கிறவர் சொல்லுங்க. எந்த பலனே, எந்த பலனே சொல்லுங்க பார்க்கலாம். எந்த பலனே, உம்மை ஆராதிப்பே உயிருள்ள நாள் எல்லாமே. எந்த பலனே, உம்மை ஆராதிப்பே உயிருள்ள நாள் எல்லாமே. சொல்லுங்க, எந்த பலனே, எந்த பலனே, உம்மை ஆராதிப்பே உயிருள்ள நாள் எல்லாமே. எந்த பலனே, உம்மை ஆராதிப்பே உயிருள்ள நாள் எல்லாமே. ஆண்டவரே, எங்க உயிருள்ள நாள் எல்லாம் ஆண்டவரே, நாங்கள் உம்மையே ஆராதி ஒப்பு கொடுக்க வாங்கலாம். ஆண்டவரே, என் உயிருள்ள நாள் எல்லாம் சொல்லுங்க. என் உயிருள்ள நாள் எல்லாம், என் உயிருள்ள நாள் எல்லாம், என் உயிருள்ள நாள் எல்லாம், என் உயிருள்ள நாள் சொல்லுங்க. ஒப்பு கொடுங்க. when you confess under
when you confess the word of God, கர்த்தர் வார்த்தை நீங்க அறிக்கை செய்யும்போது அது துளிரும், அது உனக்குள் வேலை செய்யும். ஆண்டவரே, என் உயிருள்ள நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன், என் உயிருள்ள நாளெல்லாம். சொல்லுங்க, என் உயிருள்ள நாள், என் உயிருள்ள நாள் எல்லாமே, என் உயிருள்ள நாள் எல்லாமே. அப்பா, எதன் பலவீன நேரத்தில் உம் பாதம் வந்து புது பலன் அடைகின்றேன். இந்த சோர்வற்ற வேளையில் உம் முகம் வந்து ஆறுதல் அடைகின்றேன். சொல்லுங்க, எந்தன் பலவீன நேரத்தில் உம் பாதம் வந்து புது பலன் அடைகின்றேன். இந்த சோர்வற்ற நேரத்தில் உம் சமூகம் வந்து ஆறுதல் அடைகின்றேன். எந்தன் பலனே உம்மை ஆராதிப்பேன், உயிருள்ள நாள் எல்லாமே. எந்தன் பலனே உம்மை ஆராதிப்பேன், உயிருள்ள நாள் எல்லாம். சொல்லுங்க, எந்தன் பலனே உம்மை ஆராதிப்பேன், உயிருள்ள நாள் எல்லாமே. எந்தன் பலனே உம்மை ஆராதிப்பேன், உயிருள்ள நாள் எல்லாமே. ஆண்டவரே, உயிருள்ள நாள் எல்லாம் உம்மையே ஆராதிப்போம். இந்த ஆண்டை எங்களுக்கு அழகாய் முடிசூட்ட கொள்ள போகிறேன், இந்த ஆண்டை எங்களுக்கு அழகாய் மாற்றி தர போகிறேன். தகப்பனே, இது அழகாய் நடத்தினவர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வருகிற வருஷத்தையும் கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நடத்தின தேவன் இந்த வருடத்தை காட்டிலும் வருகிற ஆண்டு பயங்கரமாய் நடத்துவீர் என்று, தகப்பனே, அற்புதமாய் நடத்துவீர் என்று நாங்கள் நன்றி சொல்லி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அந்த மக்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் இவர்களை வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பலன்படுத்தி காற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. நாற்பத்தி 4 Psalm chapter 44 1 to 26. சங்கீதம் 44 நம் யாவரும் மாறி மாறி வாசிக்கலாம். தேவனே, எங்கள் பிதாக்களுடைய நாட்களுடைய பூர்வ நாட்களில் நீர் நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள், அவைகளை எங்கள் காதுகளால் கேட்டோம். உம்முடைய கையினாலே ஜாதிகளை துரத்தி அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை, அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாய் இருந்தபடியால் உம்முடைய வலது கரமும் உமது புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. தேவனே, நீர் என் ராஜா, யாக்கோபின் ரட்சிப்பை கட்டளிடும். உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே விழத்தாக்கி எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை உம்முடைய நாமத்தினாலே மிதிப்போம். என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை. நீரே என் சத்துருக்களின்றி எங்களை ரட்சித்து எங்கள் பைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறீர். தேவனுக்கு நித்தம் நேர்மை பாராட்டுவோம், உங்கள் நாமத்தை என்றெடுத்து துதிப்போம். நீர் எங்களை தள்ளிவிட்டு நாண பண்ணுகிறீர், எங்களை சேனையில் கூடலே செல்லாதிருக்கிறீர். சத்துருக்கள் நாங்கள் எழுந்து பின்னிட்டு திரும்பி போக பண்ணுகிறீர். எங்கள் பங்கஞ்சர் தங்களுக்கென்று எங்களை கொள்ளையிடுகிறார்கள்.
நீர் எங்களை ஆடுகளைப் போல இரையாக ஒப்புக்கொடுத்து ஜாதிகளுக்குள்ளே எங்களை சிதறடிக்கிறீர். நீர் உம்முடைய ஜனங்களை இதுவரைக்கும் விற்கிறீர், அவள் கிரியத்தினால் உமக்கு லாபம் இல்லையே. எங்கள் அயலாருக்கு எங்களுக்கு நிந்தையாகவும் எங்கள் சுற்றுப்புறத்தாரருக்கு பரியாசமும் சக்கந்தமாகவும் வைக்கிறீர். நாங்கள் ஜாதிக்குள்ளே பழைய இருப்போம், ஜனங்கள் குறித்து தலை துலுக்கம் செய்கிறீர். நிந்தித்து தூசிக்கினுடைய சத்தத்தின் நிமித்தமும் சத்தினுடைய நிமித்தமும் பழிய வாங்குற நிமித்தமும் என் இலட்சிய நித்தம் எனக்கு முன்பாக இருக்கிறது, என் முகத்தின் வெட்கம் என்னை மூடுகிறது. இவைகளெல்லாம் எங்கள் மேல் வந்திருந்தும் உம்மை நாங்கள் மறக்கவும் இல்லை, உம்முடைய உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணவும் இல்லை. நீர் எங்களை வலு சர்ப்பங்களுள்ள இடத்திலே நொறுக்கி மறுநீரிலே எங்களை மூடியிருந்தோம். எங்கள் இருதயம் பின்வாங்கவும் இல்லை, எங்கள் காலடி உம்முடைய பாதையை விட்டு விலகவும் இல்லை. நாங்கள் எங்கள் தேவனுடைய நாமத்தை மறந்து அந்நிய தேவன் நோக்கி கையெழுத்திருமையானால் தேவன் அதை ஆராய்ந்து விசாரிப்பாரோ? இருதயத்தின் அந்தரங்களை அவர் அறியாதிருக்கிறாரே. உமது நிமித்தம் என் நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் மாடுகளை போல எண்ணப்படுகிறோம். ஆண்டவரே, விழித்துக்கொள்ளும், ஏன் நித்திரை பண்ணுகிறீர்? எழுந்தருளும், எங்களை என்றென்றைக்கும் தள்ளிவிடாதிரும். ஏன் உம்முடைய முகத்தை மறைத்து என் சிறுமை எங்களை நெருக்கத்தை மறந்து விடுகிறீர்? என் ஆத்மா பொழுதி மட்டும் தாழ்ந்திருக்கிறது, எங்கள் வயிறு தரையோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. எங்களுக்கு ஒத்தையாசை எழுந்தருளும், உம்முடைய கிருபை நிமித்தம் எங்களை மீட்டுவிடும் என்பதே. ஆமென். எண்ணில் அடங்கா தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். ஆஹா, எண்ணில் அடங்கா தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கு, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கு, ஆஹா, எண்ணில் அடங்கா தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். ஆஹா, எண்ணில் அடங்கா தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உட்காரலாம். ஆமென். இந்த சங்கீதம் மானப்பட்டது 26 வசனங்கள் அடங்கி இருக்கிறது. இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர்கள் நடத்தி வரும்போது அநேக சோதனைக்குட்பட்டார்கள். மேலாக முறுமுறுப்புகள் அதிகமாக இருந்தது. மோசேயை நோக்கி எங்களை கொன்று போட வாங்கி அழைத்து வந்தீர் என்றெல்லாம் முறுமுறுத்த காரியங்கள் எல்லாம் பார்க்கிறோம். அநேக பாடுகள் உபத்திரங்களோடு கூட அது எகிப்தை கடக்க வேண்டியதாய் இருந்தது, செங்கலை கடக்க வேண்டியதாக இருந்தது. ஆண்டவர் நிர்ணயித்த தேசத்துக்கு வர வேண்டிய அநேக சிரமங்கள் இருந்த போதிலும் இந்த 1 to 15 வருட வசனங்கள் பார்க்கும்போது துயரங்கள் துன்பங்கள் எவ்விதமாய் பட்டார்கள் என்பதை சொல்லி சொல்லி ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் என்று விசுவாசித்த வசனங்களாக இருக்கிறது. 16 to 25 வரையில் பார்க்கும்போது விண்ணப்பம் கொடுக்கிறார்கள். ஆண்டவரே, உம்மீது நாங்கள் குறை சொல்ல முடியாது, உம்முடைய திட்டம் நிறைவேறும்படியாக இதோ நாங்கள் உம்மை விண்ணப்பம் செய்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரிடம் ஜெபிக்கிற ஒரு சங்கீதமாக கூட காணப்படுகிறது. வாசிக்கலாம். 26. எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும், எங்களுக்கு ஒத்தாசையாக இருந்தருளும், உம்முடைய கிருபை நிமித்தம் எங்களை மீட்டுவிடும். உம்முடைய கிருபை நிமித்தம் எங்களை மீட்டுவிடும். அல்லேலூயா, அல்லேலூயா.
மனிதனுடைய முயற்சி அத்தனையும் விரதா. ஆகினாலே ஆண்டவருடைய கிருபை நிமித்தமாக எங்களை மீட்டுவிடும் என்று அவள் வேண்டிக் கொண்ட ஜெபமாக இந்த சங்கீதம் காணப்படுகிறது. நான் சீக்கிரம் முடிக்கிறேன். காரணம், இன்றைக்கு எல்லோரும் சாட்சி கொடுக்கிற நேரம். 1ஆம் தேதி 31ஆம் தேதி நம்ம 9 மணிக்கு வச்சா 10 மணிக்கு வந்துடுறீங்க. 10 மணிக்கு ப்ரோக்ராம் நடத்தும் போது பிள்ளைகளுடைய நிகழ்ச்சிகளெல்லாம் வந்து விடுகிறது. செய்திக்கும் நேரம் கிடைப்பதில்லை, சாட்சிக்கும் நேரம் கிடைப்பதில்லை. ஆகினால இன்றைக்கு முடிந்தவரை எத்தனை பேர் நீங்கள் குடும்பமாய் நின்று சாட்சியிடுகிறீர்களோ அது மிக மிக ரொம்ப நல்லது. இன்றைக்கு சாட்சியிடுவது, நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நான் பாட்டு பாடும் 3 ஞாயிற்றுக்கிழமை மிக அவசியமான முக்கியமான ஞாயிற்றுக்கிழமைகள். ஒன்று ஈஸ்டர் சண்டே, இன்னொன்று முதல் வருட ஞாயிறு, 3வது கடைசி, இந்த வருடத்தின் கடைசி. எனக்கு இது ரொம்ப பெரிய பிளெஸ்ஸிங்காக நினைக்கிற காரணம் ஏனென்றால் வயது கடந்து விட்டபடினாலே இந்த 56 ஞாயிற்றுக்கிழமை வருகிறது அல்லவா? 56 ஞாயிற்றுக்கிழமை எத்தனை வருது? 56 இல்லை 52, 52 வாரங்கள் நான் தவறாமல் ஆலயத்துக்கு வந்தேன். இது இன்றைக்கு நான் கடைசியாக முடிக்க போகிறேன். ஏன்னா எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இல்லையா? ஒவ்வொரு வருடத்தை நன்மையால் ஆண்டவர் முடிச்சுட்டுகிறார். வருடத்தை நன்மையால் முடிச்சுட்டுகிறார் என்றால் அது முடிவு பரிந்தும் இன்றைக்கு முடிக்கப் போகிறேன். 52 ஆமாம் 52 வாரங்கள் ஞாயிறு ஆராதனை முடிக்கப் போகிறேன் என்றால் ஆண்டவர் இம்மட்டும் அடியானோடு இருந்து என்னை மரணத்திலிருந்து தப்பித்து அநேக வேதனை கஷ்டங்கள் துன்பங்களிலிருந்து விடுவித்து ஆண்டவர் என்னை ரட்சித்தார். இது என்னுடைய சாட்சி. ஆமேன். ஆகினால இம்மட்டமாக இதை நாங்கள் சாட்சியாகவே நான் அறிவிக்கின்றோம். சாட்சி தொடங்கிவிட்டது என்று எண்ணிக்கொள்ளுங்கள். உங்களை இவ்விதமாய் கூட ஃபோட்டோ எடுக்க மாட்டீங்களா? அல்லேலூயா. அநேக சாட்சிகள் உண்டு. சாட்சிகளை சொல்லுங்கள். நேற்று வந்து ஷீலாவோட பர்த்டே, 34th பர்த்டே. ஷீலாவோட 34th பர்த்டே. மகளை இவ்வளவாய் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்தி சாட்சியாய் நிற்க வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வருஷம் முழுவதும் மகளை கர்த்தர் நடத்தி வந்தா, தேவைகளை சந்தித்து வந்தா, என் குடும்பத்தையும் நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் வேலை போன பிறகு ஷீலா தான் கர்த்தர் ஷீலாவை அவ்வளவா ஆசீர்வதித்து அநேக காரியங்களை மகள் எனக்கு துணையாகவும் எனக்கு ஆலோசனை சொல்லும்படியாகவும் ஒரு புத்திசாலியான ஸ்திரீயை கடவுள் எனக்கு கொடுத்து அநேக விஷயங்களை நான் ஃபெயிலியர், அநேக காரியங்களை நான் விதைக்கிறது என் வேலை, அறுவடை செய்கிறது அவர் வேலை. அல்லேலூயா. நீங்கள் எவ்வளோ பேர் பார்த்தீங்க, எவ்வளோ பேர் சர்ச்சுக்கு வரீங்க சொன்னார், பாஸ்டர் சொன்னார் இல்லையா? அல்லேலூயா. எவ்வளோ பேர் இங்கே ஆயத்தமாக இருக்கிறீங்களோ அவ்வளோ பேரை கொண்டு செல்லுவேன். ஆயத்தம் இல்லைன்னா எனக்கு பிரச்சனை கிடையாதுங்க. நீங்கள் இங்கேயே இருக்க போகிறீங்க, அவ்வளோதான். ப்ரைஸ் எல்லாம் முடிஞ்சிடுச்சு கதை. நீங்கள் என்ன கூட வர்றீங்கன்னா எங்களை பின்பற்றுங்க, உங்கள் மேய்ப்பனை பின்பற்றுங்க. இல்லையா ஜாலியாக இங்கே இருங்க, சந்தோஷம் எனக்கு. அல்லேலூயா, சந்தோஷம், இங்கே இருங்க. ஏன்னா சொல்ல வேண்டியதை நாங்கள் சொல்லிட்டோம், கடைப்பிடிக்க வேண்டியது நீங்கள். அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது நீங்கள் கடைப்பிடிக்கலைன்னா எனக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கு கர்த்தர் என்னை விதைக்கத்தான் சொன்னார், நான் விதைச்சிட்டு போகிறேன். ஆமீன். அறுவடை செய்கிறது கொண்டு போகிறது அவரோட வேலை. அதனால் இந்த வருஷம் கர்த்தர் அழகாய் நமக்கு முடிச்சுட்டு தரப்போகிறார். இந்த 1ஆம் தேதி ஆராதனை ரொம்ப அற்புதமாய் பயங்கரமாய் கர்த்தர் நடத்த போகிறார். அல்லேலூயா. அநேக காரியங்களை கர்த்தர் தரிசனத்தோடு கூட நடத்தி கொண்டு வருகிறார். அதுக்கு நீங்களும் துணையாய் என்னோடு கூட இருந்தால் மட்டுமே தான் கர்த்தர் அதை செய்வார். அதனால் இந்த நாள் ஆராதனை என்னன்னா ஒரு நன்றி செலுத்துகிற ஒரு ஆராதனை, நன்றி செலுத்துகிற ஒரு ஆராதனை. எப்படி நான் சீக்கிரமாக நான் முடிக்கிறேன். நன்றி செலுத்துகிற ஒரு ஆராதனை. எப்படியாய் நாம் நன்றி செலுத்தணும். அல்லேலூயா. எப்படி நாம் நன்றி செலுத்த ஒரு 3 காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்துக்க ஆசைப்படுகிறேன். அதுக்கு முன்பாக நம் கண்களை மூடி ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ
ஷீலா. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾನ್ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾನ್ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ಆರಾಧನೆ ಆರಾಧನೆ ನನ್ನ ಯೇಸುವಿಗೆ. ಆರಾಧನೆ ಆರಾಧನೆ ನನ್ನ ಯೇಸುವಿಗೆ. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾನ್ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. சேர்ந்து சொல்லுங்க. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾನ್ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ಆರಾಧನೆ ಆರಾಧನೆ ನನ್ನ ಯೇಸುವಿಗೆ. ಆರಾಧನೆ ಆರಾಧನೆ ನನ್ನ ಯೇಸುವಿಗೆ. ಬಲವಿಲ್ಲದಿರುವಾಗ ನನ್ನನ್ನು ನೀ ಬಲಪಡಿಸಿರಿ యేసయ్య. ಬಲವಿಲ್ಲದಿರುವಾಗ ನನ್ನನ್ನು ನೀ ಬಲಪಡಿಸಿರಿ యేసయ్య. ನನ್ನ ಪ್ರಾಣ ನೀ ನನ್ನ ಬಂಡೆ ನೀ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ ಎಂದೆಂದು ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾನ್ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ஆராதனை. ஆண்டவரே என் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை. என் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை. உம்மை கனப்படுத்த வந்திருக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. எபேசியர் எழுதின புத்தகம் 5ஆம் அதிகாரம், Book of Ephesians chapter 5, Book of Ephesians chapter 5 verse 18 to 20. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எபேசியர் 5 துர்மார்க்கத்திற்கு ஏதுவான துர்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுவில் வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனையினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை கீர்த்தனம் பாடி கீர்த்தனை பாடி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து. Somebody read in English 5:20. Ephesians chapter 5:20. Always giving thanks to God the Father for everything. Hallelujah. பிதாவாகிய தேவனுக்கு எப்போது என்ன செலுத்தணுமா? ஸ்தோத்திரம் பண்ணணுமா, நன்றி சொல்லணும். ஹல்லேலூயா. அதுக்கு முன்ன வசனம் சொல்லுது, எதுக்கு நீங்க உங்களை கொடுக்கக்கூடாது? மதுபான வெறியனாய் இருக்கக்கூடாது. எப்படி இருக்கக்கூடாது? மதுபான வெறியனா இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த நியூ இயர் என்றாலே
நான் ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்டேன் சர்ச்சுக்கு, நியூ இயர்க்கு சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னா, வைனிக் தீர ஆச்சு கடையான்னு கேட்குறான். அவன் என்ன கேட்குறான்? கிறிஸ்தவர்கள்னாலே வைன் கொடுக்குறவங்களாம். நான் கேட்டேன், எப்பா சர்ச்சுக்கு வாப்பா, பிளெஸ்ஸிங்காக இருக்கும்னா, ಬರ್ತೀನಿ ಅದಾದ್ಮೇಲೆ ಆಚೆ ಕಡೆ ವೈನ್ ಇಕ್ತೀರಾன்னு கேட்குறான். ஏன்னா இந்த நியூ இயர்னாலே இந்த குடிகாரங்களுக்கு என்னன்னா, நம்ம ராபோஜனம் கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு குடியை கொடுத்து ஊத்துறாங்க. அதனால தான் எபேசியர் சபைக்கு அழகாய் பவுல் சொல்றாரு. என்னன்னு சொல்றாருங்க? துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாம ஆவியினால நிரம்பிருங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்போ இவங்க தான் குடிக்கிறாங்கன்னு இல்லை, இப்போ எல்லா சகோதரிமார்கள்லாம் சேர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நாகரிகம் மாறிடுச்சு, பயங்கர நாகரிகம் போயிட்டாங்க. அவங்க நாகரிகமாக இருங்கன்னாங்க. இப்போ நாகரிகம் வேற லெவலுக்கு போயிட்டு இருக்குது. பெண்மார்களெல்லாம் குடிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க, சகோதரிமாரெல்லாம் குடிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. கேட்டால் கால் நோவு, கை நோவு, தலை நோவா. அல்லேலூயா. அப்போ ஏன் டாக்டர் கர்த்தர் ஏன் வைத்தியனை உண்டாக்குனார்? நம்ம பலவீன நாட்களில் நமக்கு பலனை கொடுக்க, நம்ம காற்றுக்கொள்ள ஒரு வைத்தியனை உண்டா. ஆனால் நம்ம தேடிட்டு வேற எதனா போறோம். அதுதான் எபேசியர் சபைக்கு அழகாய் பவுல் சொல்றார். அல்லேலூயா. கடைசி நாட்களில் கர்த்தரை தேடுங்க. ஆமென். இந்த குடி போதைக்கும் இந்த விஷயம், இந்த உலகத்தின் காரியங்களுக்கு உன்னை ஈடு கொடுக்காம ஆவியினால நிரம்பி இருங்க. ஆமென். அல்லேலூயா. ஒருத்தன் இங்கிலீஷ்ல படிக்கிறான், do not get drunk on wine which leads to debauchery, instead be filled with spirit. கர்த்தரே சொல்லிட்டுக்கிறாரு, ஸ்பிரிட்ல ஃபுல்லா இருக்கணுமா? எதுல ஃபுல்லா இருக்கணும்? ஸ்பிரிட்ல. அவன் வேற ஸ்பிரிட்டை பத்தி பேசினுக்கிறான். கர்த்தர் எப்ப பவுல் அந்த ஸ்பிரிட்டை பத்தி பேசல, பவுல் செய்து ஆவியானவரை குறித்து பேசுறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவரை அனுபவிக்கும்படியாக, ஆவியானவருடைய நெருப்பும்படியாக கர்த்தரிடம் வா. அதுதான் உன் ஆசீர்வாதம், வேற காரியம் கிடையாது. அப்ப இந்த நாள் நமக்கு தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்துறோம்னா, உங்களை சரிப்படுத்திக் கொள்ளுங்க. சும்மா நீங்க நன்றி செலுத்த முடியாதுங்க. நன்றி சொல்றதுக்கு ரொம்ப முக்கியமான காரியம். நானே ஆச்சரியப்பட்ட கர்த்தர் எப்படி இந்த விஷயங்களை என்னிடம் பேசினார் என்று சொல்லி. ஒரு நன்றி சொல்ல ஈஸியா நன்றி சொல்லலாம். என்ன எப்படி நன்றி சொல்லுவீங்க? தேங்க்யூ கிடையாதுங்க. அது தேங்க்யூ சொல்றது நன்றி கிடையாது. தேங்க்யூ சொல்றது கூட நன்றி கிடையாதுங்க. உன் உள்ளம் சரியா இருக்க வேண்டும். சொல்றேன், 6 காரியம் இருக்கு. அதுக்கு முன்பாக ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். எப்போல்லாம் நன்றி சொல்லணும்? எப்போல்லாம் நன்றி சொல்லணும் சொல்லுங்க. எப்போல்லாம் நன்றி சொல்லணும்? நம்ம எப்போதெல்லாம் நன்றி சொல்லணும்? படிங்க 20ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் எப்பொழுது, இப்ப சொல்லுங்க, எப்போதெல்லாம் நன்றி சொல்லணும்? எப்பொழுதும். எப்போ மறந்துடாதீங்க. வசனம் படிச்சீங்க இல்லையா? எப்போல்லாம் நன்றி சொல்லணும்? எப்பொழுதும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எப்பொழுதும் நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. எப்பொழுதும் நன்றி சொல்லுங்க. எப்பொழுதும் நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. வந்தாலும் வராட்டாலும் நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. துரித்தாலும் துளிக்காவிட நன்றி சொல்லுங்க. பெற்றாலும் பெருக்க விட நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன நடந்தாலும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறவர்களுக்கு தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். முதல் காரியம் 1 தெசலோனியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் படிங்க. Give thanks in all எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். என்னதுங்க? எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்க. அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. தேவனுடைய சித்தம் என்னங்க? எல்லாவற்றிலும் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் சொல்லணும். அல்லேலூயா. எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? நீங்க ஸ்தோத்திரம் சொல்லணும். எபேசியர் 5:17 படிங்க. எபேசியர் 5:17. Therefore do not be foolish. நீங்கள் மதி அற்றவர்களாக இராமல், ஆகையால் நீங்கள் மதிகற்றவர்களாக இராம கர்த்தருடைய சித்தம் என்னவென்று உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். 1 தெசலோனியர் என்ன படிச்சீங்க? கர்த்தர் சித்தம் என்ன? எப்பொழுது ஸ்தோத்திரம் பண்ணணும். புரியுதா? பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் சித்தம் என்ன? எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணணும். இப்போ எபேசியர் 5:17 என்ன சொல்லுது? நீங்க மதிகேடனா இருக்காதே, புத்தி இல்லாதவனா இருக்காதே. கர்த்தர் சித்தம் என்னவென்று சொல்லி அறிந்து கொள். இப்ப கர்த்தர் சித்தம் என்ன? எப்போதும் சோத்தரிக்கிறது. புரிஞ்சுச்சிங்களா? முட்டாள போல இருக்காதீங்க. நான் எப்போதும் நான் இது நம்புறேன், நான் விசுவாசிக்கிறவன். எப்போதெல்லாம் நான் செய்தேன்னு சொல்றேனோ அப்பவே எனக்கு அடி விழும்.
ஏன்னா இவர் ரொம்ப க்ளோஸில் இருக்கிறார் எனக்கு. யாரு? எங்கள் அப்பா ஏசப்பா ரொம்ப க்ளோஸில் இருக்கிறார். எப்பொழுதெல்லாம் எந்த இடத்துல நான் என்னை பெருமைப்படுத்தி ஏதாவது விஷயம் சொல்கிறேனோ அப்போவே எனக்கு அந்த சரிவை நான் பார்க்குறேன். அப்போவே எனக்கு ஒரு அடி கர்த்தர் அப்போவே கரெக்ட் பண்ணுறாரு என்ன. நான் யோசிக்கிறது ஏன் ஆண்டவரேன்னு. வேண்டாம் வேண்டாம், இது தேவையில்லை, நமக்கு தேவையில்லை. உன் வாழ்க்கையில் நடக்கிற யாவும் உன்னால் கிடையாது, என்னால். அது ஆமென். ரொம்ப டைரக்டா சொன்ன விஷயம் எனக்கு. அது உன்னால கிடையாது, அது என்னால. நான் கேட்டேன், ஆண்டவர் ஏன் எனக்கு இவ்வளவு பிரச்சனை? அவர் சொன்னது அது உன்னால கிடையாது, அது என்னால தான் வருது. பிரச்சனை சொல்லாத. எல்லா காரியங்களும் எல்லா விஷயங்களும் கர்த்தரால் வரும், அது மாறும். அவர் சொன்ன விஷயம் அது மாறும். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம என்ன செய்யறாருன்னா பலன்படுத்துகிறார். என்ன செய்யறாரு? பலன்படுத்துகிறார். நான் இந்த கரும்பு சாறு எடுக்கிறாங்க பார்த்தியா, ஜூஸ், கரும்பு ஜூஸ். அங்கே போய் நில்லுன்னு அந்த கரும்பு குடிக்கலாம், ஜூஸை குடிக்கலாம் என்று சொல்லி நான் நிலைன்னு இருக்கிறேன். அந்த கரும்பை வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த மிஷினுக்குள்ளே விடுறாங்க. அது விட்டுட்டு எடுத்தாங்க, கொஞ்சம் ஜூஸ் வந்துச்சு. விட்டுடலாம் இல்லையா, மீண்டும் அதை எடுத்து அதை மடித்து உள்ளே வைக்கிறாங்க. விட்டுடலாம் இல்லையா, மீண்டும் எடுத்து அதை உள்ளே வச்சு இன்னும் ஒரு 3-4 முறை விட்டான். விட்டுடலாம் இல்லையான்னு நினச்சேன் நான். இல்லைங்க, அதுக்குள்ளே இஞ்சியை வைக்கிறான். என்ன வைக்கிறான்? இஞ்சியும் லெமனும் வைக்கிறான். அது இன்னும் கொஞ்சம் பெருசாகிடுது. திரும்ப விடுறான். நான் யோசிச்சு பார்த்தேன், அந்த ரசத்தை எடுக்க அந்த கரும்பு சாறை அந்த மாதிரி ஒரு பேப்பரை போல மாற்றுகிறார்னா நான் யோசிச்சேன். அப்போ கர்த்தர் நமக்குள்ள இருக்கிற அந்த இனிமையான காரியங்களை வெளியே கொண்டு வரணும்னா எவ்வளோ விஷயங்களுக்குள்ள நம்ம கொண்டு செல்லுவார், எவ்வளோ விஷயங்களை நமக்குள்ள நம்மை பார்க்க செய்வார், எவ்வளோ வேதனை அனுபவிக்க விடுவார். இவெல்லாம் செய்யறது எதுக்குன்னா, கடைசி காலங்களிலே உன்னிடமிருந்து வெளியே வருகிற அந்த ரசமானது, உன்னிடம் வெளியே வருகிற அந்த மனமானது பிறர் குணத்தை ஆற்றுகிற மனமாக இருக்க முடியாதுதான் அநேக காரியங்களை நம்ம எதிர்வைக்க செய்கிறார். அல்லேலூயா. நீ குறித்து பயப்படாத விஷயம். ஐயோ இப்படி இருக்குது, மலை போல துன்பம் இருக்குது. பாஸ்டர் சொன்னார், மலை போல துன்பம் பனி போல மாறிடும். அல்லேலூயா. ஏன் பனி போல மாறிடும்? கர்த்தர் உன்னோடு இருப்பதினால. அல்லேலூயா. கர்த்தர் ஒருபோதும் உன்னை விட்டு போகவே மாட்டாருங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. இஸ்ரவேல் மக்கள் அநேக தடவை தேவனை என்ன செய்யறாங்க, மறுதலிச்சாங்க, தூரம் போனாங்க, வெட்கப்படுத்தினாங்க. தேவன் இருந்த போதிலும் ஒரு விக்கிரகத்தை உண்டாக்கி வைச்சாங்க. எவ்வளவு நடந்த போதிலும் பிதாவானவர் அவர்களை விட்டு போகவே இல்லைங்க. அல்லேலூயா. அவர்களை விட்டு என்ன பண்ணல, போகவே இல்லை. எப்படியாவது ஒருத்தரை கொண்டு வராரு. சாமுவேலை கொண்டு வராரு, எலியாவை கொண்டு வராரு, எலிசாவை கொண்டு வராரு, ராஜாக்களை கொண்டு வராரு, தீர்க்கதரிசிகளை கொண்டு வராரு. எப்படின்னா இந்த மக்களுக்கிட்ட ஒரு உறவை நான் வச்சுக்கணும். அல்லேலூயா. ஆமென். உங்களை விட்டு போகல, ஒரு உறவை வச்சுன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த பிள்ளைகள் மேல இருக்கணும் என்று சொல்றதுக்காகவே கர்த்தர் ஒருபோதும் உங்களை விட்டு கொடுக்காமல் பாதுகாத்து கொண்டு வருகிறார். அப்படியாப்பட்ட தேவனுக்கு நீங்க அல்லேலூயா. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾನ್ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ஆராதனை. அவ்வளவுதாங்க. என்ன நடந்தாலும் கர்த்தருக்கு என்ன பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. முதல் விஷயம், தேங்க் காட் ஆஃப்டர் த பிளெஸிங். தேங்க் காட் ஆஃப்டர் த பிளெஸிங். அப்படின்னா நன்மை நடந்த பிறகு என்ன செய்யணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். வேத புஸ்தகத்துல அப்படியான காரியங்கள் இருக்கு. எக்ஸோடஸ் யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 1-3 படிங்க. ஒரு நன்மை பெற்ற பிறகு என்ன கொடுக்கணும்? நீங்க ஸ்தோத்திரம் பண்ணணும். நன்மை பெற்ற பிறகு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். எடுத்து படிங்க. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம், எக்ஸோடஸ் சாப்டர் 15. எக்ஸோடஸ் சாப்டர் 15 1-3. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. ஆமென். அவர் மகிமையை வெற்றி சிறந்தார். குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். குதிரை வீரரையும் கரையில தள்ளினார். கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், சங்கீதமுமானவர், எனக்கு ரட்சிப்புமானவர். அவரே என் தேவன். அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். அவரே என் தகப்பனுடைய தேவன். அவரை உயர்த்துவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த கதை எப்படின்னா, இதுக்கு முன்ன வந்து இஸ்ரவேல் மக்கள் எதை சந்திக்கிறாங்க? சிவப்பு சமுத்திரத்தை சந்திக்கிறாங்க. அல்லேலூயா. அந்த சிவப்பு சமுத்திரம் சந்திக்கும் போது மோசேக்கு என்ன பண்ணுவது என்று சொல்லி தெரியல. அவன் கம்ப்ளைண்ட் பண்றான். மோசே என்ன செய்யறான்? கம்ப்ளைண்ட் பண்றான். ஆண்டவரே, எங்க கொண்டு இங்க வந்து நிக்க வச்சிட்டீங்களே,
இங்க வந்து எங்களை நிக்க வச்சிட்டீங்களே. இஸ்ரவேல் மக்களும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, ஆண்டவரே என்னை கொண்டு வந்தீங்க நிக்க வச்சிட்டீங்களே. அப்போ ஆண்டவர் மோசேக்கு சொல்றாரு, என்ன செய்ய, கோலை நீட்டு. அல்லேலூயா. நீட்டி அந்த சமுத்திரம் இரண்டாம் பிளந்தது. இஸ்ரவேல் மக்கள் கடந்து வந்தார்கள். ஈகிப்து ஜனங்களோ, ரதங்களோ, குதிரை வீரர்களோ என்ன சமுத்திரத்தில் மாண்டு போனார்கள். இதெல்லாம் பார்த்த மோசேக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டு அப்பதான் பாடுறாங்க. என்ன பாடுறாங்க? கர்த்தர் என் பெலனும், கர்த்தர் என் பெலனும், எனக்கு கீதமுமானவர், எனக்கு கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவருக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவரே இப்பதான் உங்களுக்கு தெரியுது, இவரே என் தேவன், இவரே என் ரட்சிப்பு, இவரே என் கீதம். எப்போ பெற்றுக்கின பிறகு, அல்லேலூயா, உனக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் பிறகு கர்த்தர் என்ன பண்ணணும்? நீங்க நன்றி செலுத்தணும், துதிக்கணும். ஆசீர்வாதம் உண்டு சொல்றேங்க. ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஆசீர்வாதம் என்னங்க ஐயா? ஆசீர்வாதம் என்ன? நல்ல ஆரோக்கியம், ஹெல்த். ஆரோக்கியம். ஆசீர்வாதம்னா சந்தோஷமா இருப்பது. அல்லேலூயா, ரொம்ப சூப்பர். ஆசீர்வாதம் என்ன? சந்தோஷமா இருப்பது. பி ஜாய்ஃபுல் ஆல்வேஸ், பி ஜாய்ஃபுல் ஆல்வேஸ், ஆல்வேஸ். சொல்லுங்க, ஆசீர்வாதம் என்ன? சந்தோஷமா இருப்பது, சந்தோஷமா இருப்பது. அல்லேலூயா. எப்படி இருப்பது? சந்தோஷமா இருப்பது. சந்தோஷமா இருப்பது ஆசீர்வாதம். அல்லேலூயா. சந்தோஷமா எப்ப இருப்பீங்க? சமாதானமா சமாதானம் எப்ப இருப்பீங்க? கர்த்தருக்குள்ளால இருக்கும் போதுதான் சமாதானம். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. சந்தோஷம் எப்படி வரும்? கர்த்தருக்குள்ளாக இருப்பதுதான் சந்தோஷம் வரும். அல்லேலூயா. ஆசீர்வாதம் எப்படி வரும்? கர்த்தருக்குள்ளாக இருந்தா மட்டும்தான் ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. ஆசீர்வாதம் என்ன? ஆசீர்வாதம் சந்தோஷமா இருப்பதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. என்ன ஆசீர்வாதம்? சந்தோஷமா இருப்பதுதான் ஆசீர்வாதம். தாவீது கிட்ட எல்லாம் இருந்துச்சு. தாவீது என்ன இருந்துச்சுங்க? எல்லாம் இருந்துச்சு. ராஜா, ரொம்ப பெருமைப்பட்ட ஒரு ராஜா, ஊரே பேசுறவளுக்கு நல்ல ராஜாவா இருந்தார் தாவீது. அல்லேலூயா. ஆனா என்ன பிரச்சனைனா, பாவம் பண்ண பிறகு என்ன எழுந்தான் தெரியுமா? சந்தோஷத்தை எழுந்துட்டான். எல்லாம் இருந்துச்சு. கவனிங்க, தாவீது கிட்ட ரதங்கள் இருந்தது, குதிரைகள் இருந்தது, வீரர்கள் இருந்தாங்க, நல்ல பொக்கிஷங்கள் இருந்தது, ஒரு பெரிய தங்க மாளிகையை கட்டுகிற அளவுக்கு, ஆலயத்தை கட்டுகிற அளவுக்கு எல்லாவற்றையும் சேர்த்து வைத்தான் தாவீது. ஆனால் ஒரு சந்தோஷம் என்ன இல்லை. ஏன்னா பாவம் செய்தான். பாவம் செய்ததுனால தேவனிடக்கும் இவனுக்கும் ஒரு பிரிவினை உண்டானது. கர்த்தருக்குள் இல்லாததால சந்தோஷத்தை இழந்தான் தாவீது. கர்த்தருக்குள் இல்லாததால சமாதானம் இழந்தான் தாவீது. கர்த்தருக்குள் இல்லாததுனால அவரோட உறவை இழந்தான் தாவீது. நீ கர்த்தருக்குள் எப்போ இருக்கிறாயோ உனக்கு சமாதானம் வரும், சந்தோஷம் வரும், உறவு ஏற்படும். இப்படி வருகிற நேரத்தில் தான் நீ ஆசீர்வாதமா இருப்பாய். ஆசீர்வாதம் என்பது பேங்க் பேலன்ஸ் கிடையாது. ஆசீர்வாதம் என்பது கர்த்தரோடு கூட இணைந்திருப்பது. புரியுதுங்களா? புரியுதுங்களா? கர்த்தரோடு கூட இருக்கிறவன், அல்லேலூயா, காகை கொடுக்கிற உணவை கொண்டு சந்தோஷமா இருந்தான். ஆமென். எலியா ஹோட்டலுக்கு போய் சாப்பிடல. எலியா காகை கொடுத்த உணவை கொண்டு சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. யாரோ பேசுறாங்க, கார் இல்ல, வீடு இல்ல, இந்த வீட்டுக்கு அந்த இதுக்கு போன கார் இல்ல, அது இல்ல, இது இல்ல. கவலைப்படாத. கர்த்தருக்குள் இருக்கிறாயா? கர்த்தருடைய ஆசீர்வாதமா மாற்றி கொண்டு வருகிறா. அல்லேலூயா. நீ நன்றி சொல்ல காரணம் தேடாத. கர்த்தருக்குள் இருக்கிறவளா இருந்தால் நீ கர்த்தருக்கு தினந்தோறும் நன்றி சொல்லுகிறவளா இருப்பாய். அல்லேலூயா. மோசே அப்படிதான் பண்ணா, கர்த்தருக்கு நன்றி சொன்னா. அல்லேலூயா. எப்போ? ஈஜிப்து ஜனங்களை அந்த சிவப்பு சமுத்திரம், ஆமா, அவங்களை காப்பாற்றின பிறகு நன்றி சொல்லலாம். ஆனா நாம் அப்படி இருக்க கூடாது. இயேசுவை போல இருக்கணும். அல்லேலூயா. இயேசு அழகான ஒரு விஷயத்தை செய்யறாருங்க. எடுத்து படிங்க. லூக்கா யோவான் எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். யோவான் 11. யோவான் 11. ஜான் 11:41. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன்.
படிங்க. நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இப்படி சொன்னேன் என்றார். அல்லேலூயா. இந்த கதை என்ன தெரியுமா? லாசர் என்ன ஆயிட்டாப்ல? மரித்து விட்டார். அல்லேலூயா. இயேசு எங்கேயோ தூரத்துல இருக்கிறார். சரியா? மரித்து போன லாசர் எங்க வச்சுட்டாங்க? கல்லறையில வச்சுட்டாங்க. கல்லறையில் இருக்கிற லாசரை பார்க்க வருகிறவர், லாசரவே வெளியே வா என்று சொல்லல. ஆமென். வெளியே வந்துட்டு பேருக்கு அனாந்து பார்த்து, ஆண்டவரே வெளியே கொண்டு வந்துட்டீரே நன்றினும் சொல்லல. இயேசு கிறிஸ்து பாருங்க, போயிட்டு வெளியே வா லாசர்னு சொல்லல. வெளியே வந்த பேருக்கு லாசர்வை எழுப்பிட்டீங்களே நன்றி ஆண்டவர் சொல்லல. லாசர் உள்ள மரித்து ஜீவன் இல்லாம போனோமா இருக்கிற லாசர் வெளியே வருகிறதுக்கு முன்னவே இயேசு பிதாவை பார்த்து சொல்ற பண்ணினா சொல்றாருங்க, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. இது ஸ்தோத்திரம் என்ன தெரியுமா? ஆசீர்வாதம் வருகிறதுக்கு முன்னவே இயேசுவானவர் பிதாவை பார்த்து, ஆண்டவரே இது வருகிறதுக்கு முன்னவே நான் உன்னை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. அதுதான் உண்மையான விசுவாசம். ஆமென். நீ ஸ்தோத்திரிக்கிறேன் பத்தியா? விசுவாசத்தோடு ஸ்தோத்திரிக்கணும். மத்திய புஸ்தகம் சொல்லுது, என் நாமத்தில் எதை கேட்டாலும் நீ பெற்றுக்கொண்டா என்று விசுவாசி. ஆமென். whatever you pray in my name, believe that you have got it. நீ அதை பெற்றுக்கொண்டாய், அது உன்னிடம் இருக்கிறது என்று விசுவாசி. அதுவே விசுவாசம். இயேசுவானவர் அப்படிதான் ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார்? பிதாவே இவர்களை மன்னி. இல்ல இவர்களை மன்னியும். பிதாவே கிட்ட இவர்களை மன்னியும் போயிடுவாங்க. பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. இது இரண்டாவது ஸ்தோத்திரம். முதல் ஸ்தோத்திரம் பெற்றுக்கின பிறகு. முதல் ஸ்தோத்திரம் என்ன? நீ அனுபவித்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் கர்த்தருக்கு என்ன சொல்லுங்க? ஸ்தோத்திரம் சொல்லுங்க. சொல்லுங்க என்ன செலுத்தணும்? நீங்க சொல்லுங்க என்ன செலுத்தணும்? ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இரண்டாவது காரியம், இன் பிட்வீன் பேட்டல், ஒரு போர் நடக்குது. என்ன போர்னா? இயேசுவுக்கும் மரணத்துக்கும் ஒரு போர் நடக்குது. லாசர் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறவன் விசுவாசத்தில் நன்றி சொல்லுகிறான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீ எதற்காக வேண்டுகிறாயோ அதற்காக நன்றி சொல்லு. கிடைச்ச பேருக்கு நான் காணிக்கை கொடுக்கிறேன் பாஸ்டர். என்னங்க பாஸ்டர்? கிடைச்ச பேருக்கு நான் என்ன செய்றேன்? காணிக்கை கொடுக்கிறேன். கிடைச்ச பிறகு என்ன செய்றேன்? நான் பண்றேன். வேண்டாம். கர்த்தரிடம் போன நீ கர்த்தர் கொடுப்பார் என்ற விசுவாசத்தோடு முதல்ல கொடு. அல்லேலூயா. ஆமென். புரியுதுங்களா? அல்லேலூயா. என் பிள்ளைங்க சர்ச்சுக்கு வந்துட்டோம், நான் பண்றேன். ஒரு சிஸ்டர் அப்படிதான் சொன்னாங்க. எப்படின்னா பையன் பொண்ணு வந்துட்டோம், ஐயா நான் ஒரு ஸ்பீக்கர் வாங்கி தரேன். நான் சொன்னேன் தேங்க்யூ, நாங்களே வாங்கிக்கிறோம். கர்த்தர் வாங்க செய்வா. கர்த்தர் என்ன செய்வா? வாங்க செய்வா. நீங்க அவ்வளவு கஷ்டப்படாதீங்க. எப்படின்னா முதல்ல உங்க பிள்ளைங்களை என்ன பண்ணுங்க? சர்ச்சுக்கு அனுப்புங்க, கொண்டு வாங்க. எப்போதும் கர்த்தரிடம் பெற்றுக்கொண்ட பிறகு கொடுக்காதீங்க, நன்றி செலுத்தாதீங்க. கர்த்தருக்கு அதுக்கு முன்னவே நன்றி செலுத்துங்க. அதுக்கு முன்னவே கர்த்தருக்கு கொடுங்க. அதற்கு முன்னவே நீ செய்யும் போதுதான் கர்த்தர் உன் உள்ளத்தை பார்த்து ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். உன் விசுவாசத்தை பார்த்து கர்த்தர் நடத்துகிறவரா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அப்படிதான் செய்தார். அல்லேலூயா. இன்னொரு கதை இருக்கு அழகான. 2 கிரானிக்கல் 2 நாளாகமம் 20ஆம் வசனம் படிங்க. 2 நாளாகமம் 20ஆம் வசனம், 20ஆம் அதிகாரம், மன்னிக்கணும் 2 நாள். 2 Chronicles chapter 26 and 9, 6 to 9. 2 Chronicles. பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, என் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவா தேவன், பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவா தேவன், தேவரீர் ஜாதிகளின் ராஜாக்கள் எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமம் இருக்கிறது. ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. நிற்க முடியாது. எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்தி விட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு சன்னதிக்கு என்றென்றைக்கும் கொடுக்கவில்லையா? படிங்க. ஆதலால்
அவர்கள் இங்கே குடியிருந்து ஆ, அதிலே உம்முடைய நாமத்திற்கென்று ஆ, ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டினார்கள். ஆ. எங்கள் மேல் பட்டயம், ஆ, நியாய தண்டனை, ஆ, கொள்ளனை, ஆ, பஞ்சம் ஆ, முதலான தீமைகள் வந்தால் ஆ, எப்பொழுது உம்முடைய ஆலயத்திலே நாமம் இந்த ஆலயத்திலே விளங்குகிறபடியால் ஆ, நாங்கள் இந்த ஆலயத்திலும் ஆ, உம்முடைய சன்னதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கண்களில் உம்மை நோக்கி எங்கள் இடுக்கங்களில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் யோசபாத் இந்த கதை யோசபாத் வந்து மோபையரும் அமோனியரும் என்ன செய்யறாங்கன்னா இந்த இஸ்ரவேல் மேல என்ன செய்ய வராங்க? போர் வர்றாங்க. இப்போ இவர் என்ன செய்துட்டார்? என்ன பண்ணணும்னு இவருக்கு தெரியல. என்ன பண்ணணும் இவருக்கு தெரியல. இவர் என்ன செய்தார் தெரியுமா? போயிட்டு வீரர்களை கொண்டு வரல. இவர் என்ன செய்தார்? படிங்க 18-19. அதே 20ஆம் அதிகாரம். அப்பொழுது யோசபாத் தலை மட்டும் முகம் குனிந்தான். சகல யூதா கோத்திரத்தாரும் படிங்க கோத்திரத்தார் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை கர்த்தர் என்ன செய்தாப்ல? பணிந்து கொள்ள முதல் யோசபாத் என்ன செய்யறாப்ல? போருக்கு போகிறது முன்ன ஜெயிச்ச பேருக்கு யோசபாத் செய்யல. மோசேஸ் ஜெயிச்ச பேருக்கு செய்தான். மோசே என்ன செய்தாப்ல? ஜெயிச்ச பேருக்கு கர்த்தருக்கு நன்றி ஆண்டவரே நீங்க பெரிய பலசாலின்னு சொன்னான். யாரு? மோசே. இந்த யோசபாத் செய்யறாப்ல போருக்கு முன்ன பயம் நிக்குதாங்க. அங்க நிற்கிறாங்க, அங்க போருக்கு நிக்கிறாங்க. அவர்களை பார்த்து யோசபாத் வரேன்னு சொல்லல. யோசபாத் மாத்திரமா தலை குப்பிரம் விழுந்து கர்த்தரை பார்த்து ஆண்டவரே என்று பார்த்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. முதல் சீக்ரெட் அல்லேலூயா. உங்க போர் உங்க பேட்டல்ல நீங்க ஒரு விஷயத்துல நீங்க மாட்டிக்கொண்டு இருக்கிறீங்கன்னா அந்த விஷயத்தை குறித்து யோசிக்காதீங்க. கர்த்தரை முதலுக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. யோசபாத் பணிந்து தேவனை பார்த்தான். இப்போ 21ஆம் வசனம் படிங்க. பின்பு அவர் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தம் உள்ள மகாத்து துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் என்ன பண்ணுங்க? துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. போருக்கு முன்னே அவர் ஜனங்கள் மத்தியில் போய் யோசபாத் சொல்றாரு கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. நீ கர்த்தரை எப்போ துதிக்கணும்னா எவ்வேளையும் துதிக்கணும். பெற்றுக்கொண்டாயா பெற்றுக்கொள்ளலையா துதிக்கணும். இயேசு துதிச்சாரு, லாசரஸ் எழும்பி வந்தான். யோசபாத் துதிச்சான், போர்ல ஜெயம் பெற்றான். ஆமென். அல்லேலூயா. நம்ம எப்படி தெரியுமா? பெற்றுக்கிற பிறகு நமக்காய் பேசின பிறகு நன்றி பிரதர் நன்றி சிஸ்டர் கிடையாதுங்க. கர்த்தர் உனக்காய் செய்கிறவர் உண்மையான தேவன் உன்னிடம் இருக்கிறாரா? எவ்வேளையும் கர்த்தருக்கு நன்றி சொல்லு. ஆமென். அதுவே உண்மையான விசுவாசம். அதுவே உண்மையான நன்றி ஏறுதல். அல்லேலூயா. கடைசியா thank God in midst of battle. Daniel 6:10 படிங்க. தானியேல் எழுதின புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சீக்கிரம் படிங்க பிரதர். Daniel 6:10. தானியேல் என்றால் அந்த பாத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ள போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலிகணைகளை திறக்க அங்கே தான் முன்வந்த செய்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி இருந்தான். அல்லேலூயா. இதுக்கு முன்ன நீங்க கதை பார்த்தீங்கன்னா நேபுகாத்நேசர் என்ன சொல்றாரு? யாரை வணங்கணுமா? சிலைய வணங்கணும். இது டிகிரி போட்டுட்டாங்க, ஒரு ரூல் போட்டுட்டாங்க. என்னன்னு சொல்லி சிலையை தான் நீங்க என்ன செய்யணும்? வணங்கணும் என்று சொல்லி டிகிரி போட்டுட்டாங்க. அது போட்ட உடனே இவர் என்ன பண்ணல? தானியேல் வணங்கல. அந்த டிகிரிக்கு அவர் கீழ்ப்படையில. என்னதான் வணங்கணும்னு சொன்னாங்க. ஆனா தானியேல் என்ன பண்ணாரு? வணங்கல. வணங்காத தானியேல் யார் அவன் கொண்டு வா என்று சொன்ன உடனே தானியேல் என்ன பண்ணாப்ல? வீட்டுக்குள்ள போல மேல போயிட்டாப்ல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நேபுகாத்நேசர் சொல்றாரு யார் எனக்கு வணங்கல அவங்க என்ன பண்ணுங்க? கொண்டு வாங்கன்னு சொன்ன உடனே தானியேல் என்ன பண்ணாருங்க? அவர் வீட்டு மேல் அறையில போய் உட்கார்ந்து முழங்காலிட்டு தினமும் 3 வேளை ஜெபிக்க ஆரம்பிச்சான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
அல்லேலூயா. 3 வேளை தேவனை துதிக்க ஆரம்பிச்சான். 3 வேளை தேவன் நன்றி சொல்ல ஆரம்பிச்சாரு தானியேல். இப்படியாய் துதித்து எப்போ எந்த சூழ்நிலை அவனை அழிக்கும்படியாய் நேபுகாத்நேச்சார் அழைக்கிறார், கூப்பிட்டு வர சொல்றார். அவரை கூப்பிட்டு வர சமயத்துல பயந்து போகல தானியேல். கர்த்தருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சான். ஒரு தடவை இல்ல, தினமும் 3 தடவை கர்த்தர் நன்றி சொல்ல ஆரம்பிச்சான். தானியேலை கர்த்தர் சிங்க குகையில காப்பாற்ற வல்லமை ஏன் தெரியுமா? தானியேல் தேவனுக்கு தினந்தோறும் நன்றி செலுத்தினான். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் சும்மா செய்ய மாட்டார். கர்த்தர் சும்மா செய்ய மாட்டார், பார்த்து தான் செய்வார். அல்லேலூயா. சும்மா செய்ய பார்த்து தான் செய்வார். தானியேலை கர்த்தர் காப்பாற்ற நினைச்சா காப்பாற்றிருக்கலாம். ஆனா கர்த்தர் எதிர்பார்த்தது என்ன தெரியுமா? இவன் எப்படி இருக்கிறான் என்று சொல்லி பார்த்தாரு. தானியேல் எப்படி இருந்தாப்ல? துன்ப வேளையில தேவனை துதிக்க ஆரம்பிச்சான். பிரச்சனையின் வேலையில தேவனை துதிக்க ஆரம்பிச்சான். அழிவே வரும்போது கர்த்தர் துதிக்க ஆரம்பிச்சான் தானியேல். அப்படியா துதிச்சதுனால தான் கர்த்தர் தானியேலை காப்பாற்றினார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 3 முக்கியமான காரியம். 3 முக்கியமான காரியம். நீ நன்றி எப்படி செலுத்தணும்? எப்போ இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் என்னை கண்மணி போல பாதுகாத்தார், நன்றி சொல்லு. 2வது நன்றி. ஒரு போருக்கு போகிறதுக்கு முன்ன என்ன செய்ய? கர்த்தருக்கு நன்றி சொல்லு. ஒரு தேவை மத்தியில தேவையின் முன்னவே என்ன சொல்லு? நன்றி சொல்லு. ஆண்டவரே, ஆண்டவரே இந்த ஆண்டு 2025 அழகாய் முடித்து கொடுத்தீர். 2026 நான் பார்க்கிற ஆண்டு எனக்கு பயங்கரமா இருக்கணும். நான் ஜெபம் பண்ணினேன். அதுதான் நான் இந்த வார்த்தை மறக்கல. நான் எப்படி இருக்கணும்? நீங்களே என் கூட ஜெபம் பண்ணுங்க. பயங்கரமா இருக்க. எப்படி இருக்கணும்? பயங்கரமா இருக்கணும். இதுதான் என்னோட வாக்கு, இதுதான் என் வார்த்தை. ஏன் இதை பயங்கரமா இருக்கணும் சொல்றேன் தெரியுமா? சாதாரணமாய் கர்த்தரை நான் எதிர்பார்க்கல. கர்த்தர் பயங்கரதை செய்கிறவர், பெரிசா செய்கிறவர், சாதாரணமா இல்ல. சும்மா யோசித்து பாருங்க. அவ்வளோ பெரிய சிவப்பு சமுத்திரத்தை சும்மா மோச அப்படி நீட்டினு திருப்ப, அப்போ எவ்வளவு பயங்கரமான ஒரு விஷயம் அது. எவ்வளவு பயங்கரமான விஷயம். அல்லேலூயா. மேலே ஒரு அக்கினி அப்படியே போட்டு அந்த பலியை, தகன பலி அப்படியே தேவன் ஏற்றுக்கொள்கிறார். யோசிச்சு பாரு எவ்வளவு. அப்போ அவ்வளோ பயங்கரமான பலன் உள்ள தேவனை கொண்டு இருக்கிற நம்ம பயங்கரமானதை தான் எதிர்பார்க்கணும், பெருசு எதிர்பார்க்கணும். நான் ஜெபித்து கொண்டு வருது அதுதான். ஆண்டவரே நீ என்ன செய்கிறீன்னு எனக்கு தெரியல, ஆனா கர்த்தர் சொன்னாரு இந்த ஆண்டு வருகிற ஆண்டு நமக்கு உமக்கு பெருசா செய்வேன், ஆனா என்ன செய்வேன் எனக்கு தெரியாது. ஆனா இப்போ ஜெபிச்சுன்னு வரேன். ஆண்டவரே அதற்காக நன்றி செலுத்துகிறேன். என்ன செய்வேன்னு தெரியாது. ஒன்னு சொல்லட்டா? ஒன்னு ஒரு சீஃப் கெஸ்டா என்ன கூப்பிடுறாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் யோசிச்சுக்கிற பார்க்கல, அவங்க கிட்ட கான்டாக்ட் கூட நான் கிடையாது. அந்த மக்கள்கிட்ட நான் கான்டாக்ட் கூட கிடையாது. நான் அவங்கள பேசியிருந்தும் கிடையாது. எனக்கு ஒரு மெசேஜ் வருது வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மெசேஞ்சரில், we are inviting you for college graduation. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எங்க கிராஜுவேஷனுங்க? காலேஜ் கிராஜுவேஷன். எங்க நம்ம இன்வைட் பண்றாங்க? பக்கத்துல இருக்கிற கோலார் கிடையாதுங்க, நார்த் மணிப்பூருக்கு போறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொன்னேன் ஆரம்பமே பயங்கரமா இருக்கு ஆண்டவரே. அல்லேலூயா. ஆரம்பம் எப்படி இருக்கு? பயங்கரமா இருக்கு ஆண்டவரே. அல்லேலூயா. ஆரம்பமே இப்படி செய்றீங்கன்னா டிசம்பர் வரவில்லை எப்படி நீங்க நடத்த போகிறீங்க எனக்கு தெரியாது. அல்லேலூயா. கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டோம்னா கர்த்தர் செய்ய ஆரம்பிக்கிறவரா இருக்கு. அதுதான் சொல்றேன் நானு. உங்க பிள்ளைகளை குறித்து நீ கவலைப்படுறதுக்கு முன்பாக கர்த்தர் இடத்துல நீ முதல்ல ஒப்பு கொடு. உன் கணவன் பத்தி நீ கவலைப்படுறதுக்கு முன்பாக நீ முழுமையா ஒப்புக்கொடு. நீ ஒப்பு கொடுக்கும் போது உனக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து பார்த்து தருகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. முதல்ல ஒப்புக்கொடு கர்த்தருக்கு, கர்த்தர் செய்கிறவர். அல்லேலூயா. 2வது காரியம் என்ன சொன்னாங்க? என்ன நடக்குதோ நடக்கல கர்த்தருக்கு என்ன பண்ணணும்? நீங்க நன்றி செலுத்தணும். 3வது காரியம் எல்லா பிரச்சனைகள் மத்தியிலும் கர்த்தருக்கு என்ன செய்ய? பயப்படாதே. தானியேல் பயப்படல, சாத்ராக் மேஷாக் பயப்படல, யோசுவா பயப்படல. இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமா? தைரியமா நின்று கர்த்தருக்கு நன்றி சொன்னாங்க. அல்லேலூயா. என்ன நடந்தாலும் கர்த்தருக்கு நன்றி. அதான் அழகா பக்தர் பாடுறார், என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. எழுந்து பாடுங்க. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு. சொல்லுங்க இடைவிடா, இடைவிடா நன்றி உமக்கு தானே,
இணையில்லா தேவன் உம்மை. சொல்லுங்க, என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும் நன்றி ஐயா. யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா. யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குதானே. இணையில்லா தேவன் உமக்கு. சொல்லுங்க, இடைவிடா இடைவிடா நன்றி உமக்குதானே. இணையில்லா தேவன் உமக்குதானே. அநாதி தேவன் நன்றி ஐயா. அரசாலும் கர்த்தரே நன்றி. சொல்லுங்க, அநாதி தேவனே, அநாதி தேவனே நன்றி ஐயா. அரசாலும் கர்த்தரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குதானே. இடையில்லா தேவன். சொல்லுங்க, இடைவிடா இடைவிடா நன்றி உமக்குதானே. இடையில்லா தேவன். அல்லேலூயா. என்ன நடந்தாலும் என்ன செய்யுங்க, நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. உன் தேவன் உன்னவராயிருக்கிறார். அல்லேலூயா. உன் தேவன் யாரு? உன்னவரார். இஸ் ஃபார் யூ. உனக்காய் வந்தவர், உனக்காய் கொடுக்கப்பட்டவர். இந்த ஆண்டை நமக்கு அழகாய் முடிசூட்டி கொடுக்க போகிறார். இன்னும் ஒரு 3 நாள் இருக்கிறது. ஆண்டவரே, எல்லா மாதமும் என்னை கண்ணின் கண்மணி போல பாதுகாத்து கொண்டு வந்தீர் தகப்பனே. நான் வாகனம் ஓட்டும் போது என்னோடு கூட இருந்தீர் தகப்பனே. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் என்னோடு கூட இருந்தீர். கரடான பாதையில் நடந்தாலும் என்னோடு கூட இருந்தீர். பிரச்சனையில் மத்தியிலும் என்னோடு கூட இருந்தீர். என்னை ஒருபோது விட்டு விலகாத தேவனீர் ஆண்டவர். என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நடக்கவிட்டாலும் உன் சமூகம், என் பிரசன்னம் என்னோடு இருந்ததை நான் உணர்கிறேன் ஆண்டவர். இவ்வளவாய் என்னோடு கூட இருக்கிறவர், என்னோடு கூட இருக்கிறவர், என்னோடு கூட இருக்கிறவர், என்னோடு கூட இருக்கிறவர் ஆண்டவரே. மனிதன் இல்லாவிட்டாலும் கர்த்தர் பிரசன்னம் எங்கள் சமூகத்தில். அப்பா, யார் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை கைவிடாமல் பாதுகாத்து கொண்டு வருகிறீர். என் தேவைகளின் மத்தியில் கர்த்தர் பிரசன்னம். என் பிரச்சனை மத்தியில் கர்த்தர் பிரசன்னம். என் வெறுமையின் மத்தியில் கர்த்தர் பிரசன்னம். என் மனசோவின் மத்தியில் கர்த்தர் பிரசன்னம். என் வியாதியின் மத்தியில் கர்த்தர் பிரசன்னம். ஆண்டவரே, எல்லா சமயத்திலும் நீ இருந்ததை நான் மறந்துட்டேன் ஆத்மா. இதோ நன்றி செலுத்துகிறேன், இதோ நன்றி செலுத்துகிறேன், இதோ நன்றி செலுத்துகிறேன். நன்றி செலுத்து. நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா. நான் வாயில வார்த்தை வரட்டும். Thank God for everything. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எனக்கு பெண்ணை பார்க்கும்படியாகும், என் மகளை பார்க்கும்படியாகும், நான் குழந்தை பெற்றெடுக்கும்படியாகும், என் திருமணம் ஆகும்படியாகும், என் குடும்பம் நலனா இருக்கும்படியாகும். என் தாயை ஆசீர்வதித்தீர், என் தகப்பனை ஆசீர்வதித்தீர், என் பிள்ளைகளை ஆசீர்வதித்தீர், என் குடும்பங்களை ஆசீர்வதித்தீர். எல்லா காரியங்களும் ஆசீர்வதித்து கொண்டு வந்தீர். உங்க பிரசன்னம், உங்க கரம் எல்லா வேலையிலும், எல்லா வேலையும் கரம் எங்கள் குடும்பத்தில் மேல இருந்தது அப்பா. அப்பா, அதை மறந்துட்டேன், எங்களை மன்னியும் அப்பா. இதோ நன்றி செலுத்துகிறேன். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை ஒருபோது மனிதர்கள் மத்தியில் விட்டு கொடுக்காதவர். பிசாசிடம் ஜெயிக்கும்படியாக கர்த்தர் கரம் என் மேல் இருந்தது ஆண்டவரே. அதை மறந்துட்டேன் அப்பா. எனக்கான புகழ்ச்சி கிடையாது. எல்லா கனமும் எல்லா மகிமையும் என் இயேசு ஒருவருக்கே, இயேசு ஒருவருக்கே, இயேசு ஒருவருக்கே, இயேசு ஒருவருக்கே அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பாதம் வந்து புது பலன் அடைகின்றே. இந்த சோர்வற்ற நேரத்தில் உம் சமூகம் வந்து ஆறுதல் அடைகின்றே. எந்தன் பலவீன நேரத்தில் உம் பாதம் வந்து
வந்து புது பலன் அடைகின்றேன். எந்தன் சோர்வற்ற நேரத்தில் உம் சமூகம் வந்து ஆறுதல் அடைகின்றேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எந்தன் பலனே உம்மை ஆராதிப்பேன், உயிருள்ள நாள் எல்லாமே. எந்தன் பலனே உம்மை ஆராதிப்பேன், உயிருள்ள நாள் எல்லாம். மீண்டும் சொல்லுங்க. எந்தன் பலனே சொல்லுகிறவள் மேல் தேவ ஆசீர்வாதம், சொல்லுகிறவள் மேல் தேவ ஆசீர்வாதம், அறிக்கை செய்கிற மேல் தேவ ஆசீர்வாதம். பலனே உம்மை தேவனை ஆராதிங்க, உயிருள்ள நாள் எல்லாமே. கையை தட்டி தேவன் நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு 3 நிமிஷம் விடாமல் கையை தட்டுங்க பார்க்கலாம். நல்ல கை உற்சாகமா கையை தட்டி தேவன் நன்றி சொல்லுங்க. இந்த வருஷத்தை அழகாய் நடத்தி கொடுத்தவ, உன் பிள்ளைகளை அழகாய் கண்மணி போல பாதுகாத்து கொண்டவர், எல்லா வகையிலும் கர்த்தர் துணையாய் இருந்தவர். கையை தட்டி தேவன் நன்றி. கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை நல்ல தேங்க்ஸ் பண்ணுங்க. நல்ல தேங்க்ஸ் சொல்லுங்க. தேங்க்ஸ் சொல்லுங்க. தேங்க்ஸ் சொல்லுங்க. மகளே, நீ கையை தட்டலனா கர்த்தர் செய்கிறன்னு அர்த்தம். கையை தட்டு, நல்லா கர்த்தருக்கு கையை தட்டு. உன் கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. நீ கையை தட்டலனா நீ அவரோட பெரியவளா இருக்கிறாய். கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. ஆண்டவரே, செய்ததுக்காக நன்றி, செய்ய போவதுக்காக நன்றி, எல்லா வேலையும் துணையா இருக்கிறே நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, 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 நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 இயேசுவே. உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. இப்படியாய் நன்றி ஏறெழுதலோ கோடி இந்த ஆராதனை நாங்கள் முடிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, வருகிற 31ஆம் தேதி ஆண்டவரே எங்கள் முழுமையாக எங்களை ஒப்பு கொடுக்க போகிறோம். இந்த புதிய ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும்படியாக ஆண்டவரே, என்றும் காணாத என்றும் பார்க்காத காரியங்கள் என் பிள்ளைகளுக்கு காட்சி தரும்படியாக அப்பா இவர்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன் அப்பா, இவர்கள் பார்க்காத காரியங்களை இவர்கள் பார்ப்பாராக. தகப்பனே, இவர்கள் கைப்படாத காரியங்களை இவர்கள் தொடுவாராக. ஆண்டவரே, இவர்களுக்கான வளர்ச்சி ஆசீர்வதிங்க, இவர்களை கனப்படுத்துங்க. தேவ நாமம் இவர்கள் மேல் எப்போதும் இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இப்படியா இவர்களை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. மறந்தப்பட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்பா. என்ன காரணம் என்ன அறியேன் ஆண்டவரே. பலவீனமா இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, சுகப்படுத்துங்க, காற்றுக்கொள்ளுங்க. அவர்கள் தேவையெல்லாம் சந்திக்கப்படட்டும். சிஸ்டர் கௌரி அம்மாக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம். அம்மாக்கு பலன் கொடுத்து கொண்டு வருகிறீர்கள், அதுக்கு நன்றி செலுத்துகிறேன். பூர்ண சுகத்தை கட்டளிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரதர் அன்பு செல்வனுக்கா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். மகனை தகப்பனே, இந்த ஆபரேஷனை பார்க்காதபடிக்கு, தகப்பனே அந்த சர்ஜரி அவர் கயிறு மேல் இறங்காதபடிக்கு, பிளேட் ஆனது அவர் சரீரத்தில் மேல் படாதபடிக்கு தேவ கரம் அற்புதம் செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீ செய்வீர் என்று விசுவாசிக்கிறேன். தகப்பனே, இதை முடித்து தருவீர் என்று விசுவாசிக்கிறோம். சகோதரனை ஆசீர்வதிங்க. விளைவினமா இருக்கிற எல்லா மக்களை ஆசீர்வதித்து காட்சி கொண்டு வழிநடத்துங்க. எல்லா தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. சபையின் காரியங்களை பார்த்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நன்மை ஐக்கியமும் இப்பொழுதும் எப்போதும் சதா காலமும் இங்கு வந்திருக்க தேவ மக்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென்.